திமுக என்ன கட்சி? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க என்ன மதவாத கட்சியா, மதவாதத்துக்கு எதிரான கட்சியா? மதவாதத்துக்கு எதிரான கட்சின்னா நம்ம தீபாவளிக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்றது இல்லையே, மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றாரு, ஓகே. ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்ல? அப்படின்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சியாகத்தானே பார்க்கணும். ஒரு சாராருக்கு எதிராக இருந்தாலே அது மதவாதம் தானே. இப்ப எப்படி பாஜக வந்து இந்துக்கு சார்ந்திருந்து அவங்க மற்ற இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான கட்சின்னு இவங்க பிரச்சாரம் பண்றாங்க, பொய் பிரச்சாரம். உண்மையில அப்படி கிடையாது. பல மாநிலங்கள்ல பாஜக வந்து எல்லாரும் வாக்கையும் பெற்றுதான் அங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா குஜராத்ல மோடி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அங்க மத சண்டைகளே கிடையாது. அது கூட எப்படி எல்லாம் அங்க இருக்குன்னு தெரியும். அங்க இஸ்லாமியர்கள் அவருக்கு நிறைய வாக்களிக்கிறாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல திமுக எப்படி இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு பேரிடம் இல்ல, தமிழ்நாடு ஒதுக்கிட்டாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ற மாதிரி அவர்கள் அரசியல் செய்யணுங்கிறதுக்காக, அவர்கள் ரொம்ப பெரியாரோட பேரன்கள் மாதிரி காமிக்கிறதுக்காக அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, பிஜேபியை மதவாத கட்சிங்கிறாங்க. என்ன 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 மாதிரி பிரச்சனைகள் பண்ணிருக்காங்க? ஒண்ணும் இல்லையே. நான் வந்து கூட்டணியில் இருக்கேங்க கேட்கல. இந்த 10-11 ஆண்டு ஆகுது மோடி ஆட்சியில என்ன அப்படி ஒரு மதத்திற்கு சார்பா என்ன நடந்துட்டு? ஒண்ணும் நடக்கலையே. வந்து இவங்க வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறதுனால அது ஒரு மதவாத கட்சின்னு தானே நம்ம எடுத்துக்கணும். திமுக மதவாத கட்சி இல்லைன்னா பிஜேபி மதவாத கட்சி இல்லை. அதான் என்னுடைய கருத்து.